மீண்டும் இந்தியாவில் JN1 என்ற கோவிட்-19 தாக்கம் தொடங்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்களும் வயது முதிர்ந்தோரும் குழந்தைகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இதை கவனத்தில் கொள்வது அவசியம். கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஆசியாவில் தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட்-ஒமிக்ரான் குடும்பத்தின் ஓர் அங்கமான JN1 என்ற கிருமி கடத்தி பரவுவதாக சுகாதார கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்தியாவிலும் இந்த JN1 தாக்கம் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதார ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பிரஸ் ட்ரஸ்ட் ஆப் இந்தியா தரவுகளின்படி NDTV வெளியிட்டுள்ள பதிவுகளின் அடிப்படையில் மத்திய சுகாதாரத்துறை சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வுகளின்படி முதலாவதாக கேரளாவில் 182 நபர்களுக்கும், இரண்டாவதாக தமிழ்நாட்டில் 66 நபர்களுக்கும், மூன்றாவது இடத்தில் மகாராஷ்டிராவில் 56 நபர்களுக்கும், குஜராத்தில் 15 பேருக்கும், கர்நாடகாவில் 13 பேருக்கும், புதுச்சேரியில் 12 பேருக்கும், டெல்லியில் 5 பேருக்கும், ஹரியானாவில் 4 பேருக்கும், ராஜஸ்தானில் 2 நபர்களுக்கும், சிக்கிம், மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசாவில் தலா 1 நபருக்கும் கோவிட்-19 தாக்கம் இருப்பதாக கண்டறியப்பட்டு சிகிச்சையிலும் தீவிர கண்காணிப்பிலும் இருக்கின்றனர். கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட கோவிட்-19 தாக்கத்தின் மரண வடுக்கள் 6 முன்னர் மீண்டும் இந்தியாவில் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டியது தவிர்க்க இயலாதது. எச்சரிக்கை மேற்கொள்வோம்.